நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரில் ஒரு பெரிய மனிதர் ஒருவர் இருந்தார். அந்த மனிதரை எல்லோரும் வெறுத்தார்கள். யாருக்குமே அவரை பிடிக்கல. ஏன் அவரை பிடிக்காம போச்சு அப்படின்னா, எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுவது, யாரையாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பார். புரணி பேசுவதே அவருடைய வேலையாக இருந்தது. இதனால எல்லாரும் அவரை வெறுத்தாங்க. அவரிடத்தில் சென்றாலே, உன்னுடைய துணி என்ன அழுக்கா இருக்குது, உன் முகம் என்ன கருப்பா இருக்குது, உன் தலைமுடி என்ன எப்படி இருக்குது, இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லி எப்பொழுது பார்த்தாலும் அங்க அடையாளங்களை எல்லாம் குறை சொல்லி கொண்டிருக்கிற மனநிலை பிடித்தவராக இவர் இருந்தார். காலங்கள் கடந்து போனது. ஒரு நாள் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது, இப்படி எல்லோரையும் குறை சொல்லுகிற அந்த மனிதர் தன்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்த அந்த நண்பரையும் குறை சொல்ல ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த நண்பர் சொன்னாராம், நண்பா, உன் கண்ணாடியை கொஞ்சம் கொடு அப்படின்னு அவர் போட்டுட்டு இருந்த அந்த கண்ணாடியை வாங்கினார். கண்ணாடியை வாங்கி நன்றாக அந்த கண்ணாடியை துடைத்து எடுத்து ரொம்ப சும்மா பல 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 பலன்னு அந்த கண்ணாடியை மாற்றி மீண்டும் அவருடைய கண்ணிலே அதை அணிவித்தாராம். அதை போட்டவுடனே அவருக்கு எல்லாம் தெளிவாக தெரிந்தது, தூய்மையாக இருந்தது, பளிச்சுன்னு இருந்துச்சு. இவ்வளவு காலம் அடுத்தவங்களில் பிரச்சனை இல்லை, அடுத்தவங்க போட்ட ட்ரெஸ்ஸோ அடுத்தவர்களுடைய தலைமுடியோ அவர்களுடைய அங்கங்களோ இல்லை. பிரச்சனை யார்கிட்ட இருந்துச்சு? இந்த மனிதரிடத்தில் இருந்தது. இவர் வைத்திருந்த அந்த கண்ணாடியில் இருந்தது. இவர் பார்க்கிற அந்த பார்வையில் இருந்தது. பல பேர் நம்மில் இப்படிதான் பிரியமானவர்களே. பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கும். நாம தான் ஒரு பிரச்சனைக்கு காரணமாவே இருப்போம். தேவையில்லாம வாயை விட்டிருப்போம், தேவையில்லாம யாரை பற்றியாவது பேசியிருப்போம், தேவையில்லாத ஒரு விஷயத்துல சம்பந்தமே இல்லாம நுழைஞ்சு அடுத்தவங்க விஷயத்துல நாம பஞ்சாயத்து செஞ்சிருப்போம். இதனால பல பிரச்சனைகளை நம் வாழ்க்கையில நாம சம்பாதிச்சிருப்போம். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். தீர்ப்பு என்பது ஆண்டவருக்குரியது. ஆண்டவர் ஒருவர் தான் நம்ம எல்லாருக்கும் ஜட்ஜ். ஆனா நாம என்ன பண்றோம்? நாமளே ஒரு ஜட்ஜா மாறிடுறோம். எல்லார பற்றியும் இல்லாதது பொல்லாதது பேசுறோம், தேவைக்கு அதிகமாகவே அளக்கிறோம். நாம ஜட்ஜா மாறக்கூடாது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். தீர்ப்பிடக்கூடாது. பொறுமையாக சுட்டிக்காட்ட வேண்டும். நாம் சுட்டிக்காட்டுவதில் அக்கறை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், வளர்ச்சி இருக்க வேண்டும். மாறாக குறை சொல்லுவது நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். வேற யாராவது நம்மை தவறாக பேசினால், நம்மை பற்றி இல்லாதது பொல்லாதது சொன்னால், நமக்கு அவப்பெயரை கொண்டு வந்தால் நம்மளால் அதை தாங்கிக்க முடியுதா? நம்ம அதை ஏத்துக்கிறோமா? யாரோ ஒருத்தர் நம்மளை பத்தி ஏதாவது பேசிட்டா உடனே தலைக்கால் புரியாம குதிக்கிறோம் இல்ல? அப்படி என்றால் நாமளும் அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடாது, தப்பா சொல்லக்கூடாது. இதை நாம உணரணும். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இன்னும் அதிகமாக ஆண்டவர் சொல்றார் பாருங்க, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கின்ற துரும்பை இடுங்கள்.
நம்ம கண்ணுல தூசு இருக்குது, நம்ம பார்வையில கோளாறு இருக்குது, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய மனசு சரியில்லை. பொறாமை, ஆணவம், அகங்காரம், தீய எண்ணங்கள், கெட்ட பேச்சுகள், இது எல்லாத்தையும் நாம சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம் மனசுல. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகள்ல இருக்கிறது. அப்படி என்றால் நாம பிறரை பேசும்போது, பிறரை சொல்லும்போது எப்படி பேசுவோம், எப்படி சொல்லுவோம்? அதே பொறாமையோட, அதே தீய எண்ணத்தோட, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த வஞ்சனையோடவே நாம அடுத்தவங்களையும் தீர்ப்பிடுவோம். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, முதல்ல உங்க கண்ணில் இருக்கிற துரும்பை எடுங்க. நீங்க அடுத்தவங்களை பார்க்காதீங்க, உன்னை சரி செய். முதல்ல உன்னை நீ பக்குவப்படுத்திக்கொள், உன்னை நீ பண்படுத்திக்கொள், உன்னை நீ நேர்மையானவனாக, நீதி உள்ளவனாக, அன்பு நிறைந்தவனாக, இரக்கம் மிகுந்தவனாக நீ உன்னை வளர்ப்பதற்கு முயற்சி செய். உன்னை முதலில் பக்குவப்படுத்து, உன்னை முதலில் தூய்மையாக வைத்துக்கொள். அதன் பிறகு அடுத்தவர்களை நாம குறை சொல்றதுக்கு போலாம். அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அடுத்தவருடைய பெயரை கெடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஒரு நற்பெயரை பெறுவதற்கு ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியும்ல? அவ்வளவு எளிமையானது இல்லை. அவ்வளவு கடினப்பட்டு ஒரு சமூகத்தில், ஒரு பொது நிலையில் ஒரு மனிதன் நற்பெயர் பெறுகிறார் என்றால் ரொம்ப சுலபமா சேத்த வாரி வீசிட்டு போயிடலாமா? அவதூறு பரப்பி விட்டு போய்விடலாமா? இந்த நாவை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நம் சிந்தனைகள் தூய்மையான சிந்தனையாக இருக்கணும், மனசு சுத்தமா இருக்கணும். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் கூட ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தேன், பார்வோனினுடைய பிடியிலிருந்து உங்களை நான் காப்பாற்றி வந்தேன், ஆனா நீங்கள் என்னை மறந்து விட்டீர்கள், பாவம் செய்து வேற்று தெய்வங்களை வழிபடுவதற்கு ஆரம்பித்து விட்டீர்கள். மீண்டும் ஒரு வார்னிங் கொடுக்கிறார் ஆண்டவர் அவங்களுக்கு. என்னை விட்டு விலகி போயிட்டீங்க, என்ன நீங்க நம்பல, வேறு தெய்வங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு நான் நேரம் கொடுக்கிறேன், உங்கள் தீய வழிகளை விட்டு மீண்டும் திரும்பி வாருங்கள். உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலமாக நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள். இவ்வளவு சொன்னாலும் கூட இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர்களோ செவி சாய்க்கவில்லை, அவர்கள் நம்பிக்கையற்று இருந்தார்கள். ஆண்டவர் இவ்வளவு தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லியும் கூட, பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும், உங்கள் கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுங்கள், இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன பிறகும் கூட மீண்டும் மீண்டும் அதே வேலையை தான் நாம தொடர்ந்து செய்துகிட்டே இருப்போம். கவனமா இருப்போம், எச்சரிக்கையோட இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். கடவுள் நம்முடன் இருக்கிறார். உண்மையையும் நீதி நேர்மையையும் அன்பு அமைதியும் ஏற்படுத்துகிற இறைவனின் அன்பு கரங்களாக, அவருடைய அன்பு சீடர்களாக வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன்.